எதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம கெத்து அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்? என்ன இது எத்தனை பசங்களோட கும்பலா இருக்கும்போது பசங்களோட கும்பலா இருக்கும்போது நாங்க தான் சார் நாங்க என்ன பண்றோமோ அதை நாங்க தான் பண்ணுவோம், வேற யாருமே பண்ண மாட்டாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. சார் நம்ம ஊர்ல ஒரு சண்டை நடக்கும்போது அந்த சண்டையை போட்டு விலக்கி விடும்போது ஒரு கெத்து சார். இப்போ நீங்க சொல்றது அவங்க எப்படி கேக்குறாங்க? நல்ல கொஸ்டின். ஏன்னா நம்ம ஊருக்கு அது மாதிரி ஒரு நல்லது பண்றது, அதாவது ஒரு தெருவில்கள், ஏன்னா ஒரு ஈபிக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி நம்ம தெருவில் லைட் இல்லை, இந்த மாதிரி நம்ம ஒரு சமூக சேவை செய்யும் போது அவங்க வந்து நம்ம மேல ஒரு மரியாதை வருது சார். சண்டைன்னு ஒன்று வந்தா அங்கே போய் அங்கே நின்ட்டோன்னா அவங்க வந்துட்டாங்கடா ஓரம் போடா அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு கெத்தா ஒரு ஃபீல் வரும். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் அவசரம் வாங்க. அதே மாதிரி எங்க பார்த்தாலும் நம்மள டே அண்ணன் வந்துட்டாரா ஓரம் போடா, அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. அவரு வரும்போது நம்ம போயிடணும், அப்பதான் நம்மளுக்கு ஒரு மரியாதை. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? சார் நம்ம வந்து என்ன ஒரு பிரச்சனை எதுனா வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபோன் அடிப்பானுங்க. ஹலோ யார் பேசுறீங்க? ரங்கசாமி. அறிக்கட்டவனே பரதேசி பல. எதனால ஃபோன் அடிக்கிறாங்கன்னா அந்த ஊர்ல நம்ம கெத்தா இருக்கிறோம், நம்ம நேம். ஓ அப்படியா விஷயம். என்ன நேம்? உங்க நேம்? நேம்னா ஜபகுமார். ஏதா பிரச்சனைனா ஜபகுமார் ஃபோன் பண்ணுவோம். இடத்துல நம்ம ஊர்ல நம்ம கெத்தா இருக்கறல, வெளியில போய் சண்டை போட முடியாது. ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? அங்க போய் சால்வ் பண்ணி தான் விட முடியும். நம்ம ஊர்ல நம்ம கெத்தா தான இருக்கணும். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. தெரிஞ்சவங்க வந்து நமக்கு ஒரு பிரச்சனை போது நம்ம கிட்ட வந்து சொல்யூஷன் கேக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம கெத்தா ஃபீல் பண்ணுவோம். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. ஃப்ரெண்டுக்கு ஒரு சண்டைனா அவனை விட இறங்கி சண்டை செய்யும் போது நான் கெத்தா ஃபீல் பண்ணுவேன் சார். உனக்காக உயிர் கொடுப்பேன், எடுத்துக்கோ எடுத்துக்கோ. என்ன மாதிரி பிரச்சனை? சூப்பர்வைசரை மிரட்டுறது. ஓ சூப்பர்வைசரை மிரட்டுறது. ஒரு 4 பேர் கூட சேர்ந்து சுத்தி நிற்கிட்டே ஒரு கெத்து தான் சார். போனாலே யாருமே கிட்டே வர மாட்டாங்க, பார்த்தாலே ஒதுங்கி போவாங்க. ஏன் உங்களை பார்த்தா ஒதுங்கி போறாங்க? ஏன்னா சும்மாவே இருக்க மாட்டோம் சார், ஆல்ரெடி ஃபுல்லாவே சண்டை தான். நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடா. எப்போ முறையா உங்களுக்கு சண்டை செய்ய வரும் அப்படின்னு தோணுச்சு? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. பக்கத்து ஏரியால பசங்க வந்து ஃப்ரெண்டை போட்டு வச்சுட்டானுங்க. சரி அதனால போயிட்டு அந்த ஏரியால போய் நாங்கள் சண்டை. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஃபர்ஸ்ட் அடிச்சதுன்னு பார்த்தா எங்க அப்பாவை தான் அடிச்சேன். அப்பா வச்சிங்களா? அப்பாவை தான் அடிச்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவரு திருப்பி என்ன அடிச்சாரு. அப்புறம் அவரு திருப்பி அவரை நான் அடிச்சேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எதுக்கு அப்பா அடிச்சீங்க? அவரு ஸ்கூலுக்கு போன்றாரு. தோணலன்றனால தான், நம்ம நேம் இருக்கனால தான் நம்ம ஸ்கூலுக்கு போகாத வேலைக்கு போறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பெரிய பையன் ஆயிடும், நம்மள தொல்லை பண்ணக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்மள விட்டுணும். நீ அப்படி வரியா? இல்ல பிளஸ் 2 முடிச்சுட்டு ஒரு காலேஜ் தானே சேர்க்க நினைச்சிட்டு போறோங்களே, அது நம்மளுக்கு தோணலையே. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? அப்பாவுக்கு உங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 25 வயசு. 25 வயசு மனுஷன் அப்பா அவரை போய் கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. என்ன கொடுமை சரவணன். அவரு நம்ம பசங்க இதெல்லாம் நம்மள அடிக்கூடாதுல, நம்ம அப்ப நம்ம கெத்து குறைஞ்சது இல்ல. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. நம்ம நேம் இருக்கிறனால தான் பசங்க கூட சுத்துறோம். நாளைக்கு அந்த நேம் யார் வச்சது ஜபகுமார்? நன்றி நன்றி நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.